The train is moving at a speed of 132 km per hour. If the length of the train is 110 meter, how long will it take to cross the platform? 165 meter long. So, train speed கொடுத்திருக்காங்க நமக்கு 132 km per hour. இது கிலோமீட்டர் per hour கொடுத்திருக்காங்க. அடுத்து length of the train. அதுதான் நம்ம என்ன வச்சுக்கணும், டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கணும். எவ்வளோ 110 மீட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு பிளாட்ஃபார்மில் லென்த்து கொடுத்துருக்காங்க. அதை ஆட் பண்ணிங்க 165 மீட்டர். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 275 மீட்டர். இது நம்ம டிஸ்டன்ஸ் வச்சுக்கோம். ஸோ அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து மீட்டர் இருக்குது, இது வந்து கிலோமீட்டர் பர் ஹவர் இருக்குது. அப்போ நம்ம ஸ்பீடு என்ன பண்ணுறோம், 132-வை 5/18 மல்டிப்ளை பண்ணால் அது மீட்டர் பர் செகண்டாக மாற்றிடும். 6 டேபிள் எடுத்தா 3 டைம்ஸ், 6 டேபிள் எடுத்தா 2 times, மீது ரிமைண்டர் 1 மல்டிபிள் 22 into 5 110/3. இது டிஸ்டன்ஸ். அவங்க என்ன கேட்குறாங்க, ஹவு லாங் வில் இட் டேக் டு கிராஸ் ஏ பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரெயின் எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டைம் வேணும். இப்போ நம்ம இதுவும் மீட்டர் பர் செகண்ட் இருக்குதா. ஸோ அப்போ நம்ம இப்போ கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். டைம் வேணால் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து 275, ஸ்பீடு வந்து 110/3. ஸோ 275 இன்ட்டு தலைகரமாவது 3/110. ஸோ இதை 5 டேபிள் அடிச்சா 22 டைம்ஸ், 5 டேபிள் அடிச்சா 5 25, மீது 2 25, மறுபடியும் 5 25, 11 டேபிள் அடிச்சா 5 டைம்ஸ், 11 டேபிள் அடிச்சா 2 டைம்ஸ். அப்போ 15/2 ஆன்சர். 2 டேபிள் நம்ம டிவைட் பண்ணலாம் 7 டைம்ஸ் 14, மீது ரிமைண்டர் வந்து டிவைசர் 7 1/2 செகண்ட் இஸ் த ஆன்சர்.